ஸ்கூல் போறியா? அம்மா விட்டு போறியா? அப்ப நீ வா. என்ன படிக்கிறதுக்கு சேர்த்துக்க மாட்டாங்கடா. அம்மாலாம் படிச்சு முடிச்சிட்டானே. முடிச்சிட்டேன்னா என்ன ஸ்கூல் போக விட மாட்டேங்கிற? போக விட மாட்டலடா. போக விடாததுக்கு ஸ்கூல் சேர்த்தேன். நீ போயிட்டா நான் தனியாக ஃபீல் பண்ணுவேனே புள்ளைய விட்டு. நான் தனியாக படிப்பேன். படிப்பியா? படிச்சுட்டு வரியா? அம்மா லஞ்சுக்கு உனக்கு போ எடுத்துன்னு வருவா? ஆ இல்லை காலையில் எடுத்துன்னு போயிருவியா? நீ எடுத்துமாமா. நீ ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு ஒன்றும் பெட்டி தான் எடுத்துன்னு வா நீ. அப்படியா? இப்போ நல்ல பிள்ளையா படிச்சுட்டு வரியா? படிச்சுட்டு மண்டேலேருந்து ஸ்கூலா? நாளைக்கு ஸ்கூல்ல. நாளைக்கு இல்லை நாளானையிலேருந்து போயிட்டு வரியா? போயிட்டு வருவேன். அம்மா மிஸ் பண்ணுவேன் ஸ்கூலில் போயிட்டு. பண்ணுவேன். மேலே இங்கே படிக்க போகிறேன். அவள் ஏன் தெரியுமாங்க கை காட்டுறா? அப்படியே பேக் கேமராவில் வரேன். வீட்டுக்கு வெளில உட்காந்துட்ருக்கோம். வீட்டு கேட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஸ்கூல். அந்த பில்டிங் தான் ஸ்கூலு. பாப்பா ஸ்கூல் போகிறா மண்டேலேருந்து. மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போகிறா. எனக்கு நான் 9ஆம் தேதி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஜூன் 2 ஸ்கூல் அப்படின்னு. மெசேஜ் பார்த்ததுலேருந்து ஒரே கஷ்டமாக போச்சு. எங்கேயோ நம்மளை விட்டு போகிறா. விட்டுட்டு ரொம்ப நேரம் தனியாக இருந்ததில்லை. விட்டுட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சரி எனிவே புள்ள நல்லா படித்தா சரிதான். பை. ஸ்கூல் போகிற விளாகில் பார்க்கலாம். பை.